இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிற்கு பிப்ரவரி 8 அல்லது 9ஆம் தேதியில வர இருக்கிறது. இங்க வந்து அனைத்து கட்சியுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறது. அதன் பிறகு டெல்லி சென்று இறுதியான தேதி வந்து வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக ஏப்ரல் மாதம் இறுதியில தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாம் அல்லது மே மாதம் முதல் வாரத்திலேயே தேர்தல் வரலாம் என பரவலா பேசப்படுகிறது. இருந்தாலும் பிப்ரவரி மாதம் இறுதியில் இது குறித்தான முடிவு தெரிய வரும். இந்த சூழ்நிலையில தான் இந்த தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பிரச்சாரம் தொடங்கி போயிட்டு இருக்கு, மக்கள் சந்திப்பு போய்கிட்டு இருக்கு, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய குறைகள் என்னன்னு போயிட்டு இருக்கு. நேற்று நம்ம பார்த்திருக்கலாம், தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொதுமக்களுடைய கருத்துக்களை, அது உங்க தொகுதிக்கு என்ன தேவை, என்ன அடிப்படை வசதி இல்ல, இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக இந்த இணையதளத்தில் நீங்க வந்து தெரிவிக்கலாம், மாநிலடைய வளர்ச்சிக்கும் நீங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்னு சொல்லி ஒரு பொதுமக்களுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு இணையதளத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவுமே எந்த கட்சியும் முன்னெடுக்கல. சோ அதுல பார்த்தோம்னா இன்னைக்கு விவசாயிகள் முதல் மீனவர்கள் வரை, மாணவர்கள் தொடங்கி இப்படி பல தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு வருவதற்காக அந்த பிரத்யேகமான அந்த இணையதளத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து மக்களிடத்துல பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏன்னா நம்ம பார்க்கலாம், தமிழ்நாட்டில் சிறு தொகுதியில் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் இன்னும் அடிப்படை வசதிகளே இல்லாம இருக்கிறது. சோ அந்த தொகுதி மக்கள் இன்னைக்கு தானாக முன் வந்து எங்க தொகுதியில இந்த பிரச்சனை இருக்கு, இதை செய்யுங்க, எங்க தொகுதிக்கு இதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல மக்கள்லாம் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றிலேயே சந்திக்காத தேர்தலாக 2026 தேர்தல் இருக்க போகிறது.